மலாக்கா பிரிகாத்தா நேஷனல் தலைவர் பதவியை மாஸ் எர்மியாத்தி சம்சுடீன் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். வரவிருக்கும் மாநில தேர்தலுக்கு தயாராகும் வகையில் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் தலைமையிலான புதிய பிரிகாத்தா நேஷனல் தலைமை மாநில அத்தியாயத்தை மறுசீரமைக்க இது உதவும் என்று மஸ்ஜித்தானா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். மாநிலத்திற்கு சிறந்ததை கூட்டாக வழங்க மலாக்கா பிரிகாத்தா நேஷனல் உடன் ஒத்துழைக்க தாம் தயாராக இருப்பதாக அவர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் மஸ்ஜித்தானா பெசாத்து தலைவர் பதவியை மாஸ் எர்மியாத்தி ராஜினாமா செய்தார். பிப்ரவரி 14ஆம் தேதி கோலாலம்பூரில் பெசாத்துவின் முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடி நடத்திய ஒற்றுமை பேரணியில் கலந்து கொண்ட பெசாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெசாத்து முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் முஹிதீன் யாசின் தன்னை பிரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் மீண்டும் சேர்வதை தடுக்க அதிகாரம் இல்லை என்று சவால் விடுத்துள்ளார். முஹிதீன் முழு அதிகாரம் கொண்டவர் போல நடந்து கொள்கிறார் என்றும் பிரிகாத்தா நேஷனல் உறுப்பினர் சேர்க்கை என்பது ஒரு நபரின் முடிவு மட்டும் அல்ல, கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் ஒப்புதலால் அது தீர்மானிக்கப்படும் என்றும் ஹம்சா நினைவூட்டினார். நான் பிரிகாத்தா நேஷனலில் சேர முடியாது என்று அவர் கூறுகிறார். அதை தீர்மானிக்க அவர் யார்? நான் பிரிகாத்தா நேஷனலில் சேர முடிந்தால் அவர் பதவி விலகுவாரா? அவர் ஆம் என்று சொன்னால் நான் பிரிகாத்தா நேஷனலில் சேர முயற்சி செய்வேன். அவர் பதவி விலகட்டும் என்று ஹம்சா ஜைனுடீன் நேற்று போர்டிக்சன் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் ஓன் ஜஃபார் எடுத்துக்காட்டை பின்பற்ற வேண்டும் என்றும் ஹம்சா வலியுறுத்தினார். அம்னோவின் நிறுவனரான ஓன் ஜஃபார் தனது கருத்துகளுக்கு பல தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது கட்சி தலைவராக இருந்த பதவியில் இருந்து விலகியதாக அவர் நினைவூட்டினார். இதற்கிடையில் முஹிதீன் ஹம்சா புதிய கட்சி மூலம் பிரிகாத்தா நேஷனலில் சேர முயன்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. பிரதமரின் பதவிக்காலத்தை கட்டுப்படுத்தும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை நிறைவேற்ற தவறியதற்கு மடானி அரசின் சோம்பேறித்தனமே முக்கிய காரணம் என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கிடின் ஹசான் கடுமையாக சாடியுள்ளார். சட்ட திருத்தம் செய்ய மக்களவை உறுப்பினர்களில் 2/3 பங்கு பெரும்பான்மை தேவைப்படும் எனும் போது அவர்களுடைய ஆதரவாளர்களை ஒருங்கிணைக்காமல் எதிர்க்கட்சியை குறை கூறுவதில் அர்த்தம் இல்லை என்று அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதம் முழுவதும் பிரதமரின் பதவிக்காலத்தை கட்டுப்படுத்தும் எந்த ஒரு திட்டமும் அரசியலமைப்பின் பரந்த கட்டமைப்பிற்குள் ஆராயப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் மடானி அரசு தங்கள் வலியுறுத்தலை ஏற்காமல் வாக்கெடுப்புக்கு தயாரானது என்று தக்கிடின் ஹசான் கூறினார். இறுதியில் 2 வாக்குகள் பற்றாக்குறையில் வாக்கெடுப்பு தோல்வியில் முடிந்தது. இதற்கும் எதிர்க்கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று தக்கிடின் ஹசான் கூறினார். அம்னோவிலிருந்து விலகியவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்ந்து கொண்டு அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் என்று அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான அமர் ஜாஹித் ஹமீடி தெரிவித்திருந்தாலும் ஜாஹித் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே தாம் மீண்டும் அம்னோவில் இணைவேன் என்று அம்னோவின் முன்னாள் உச்சமன்ற உறுப்பினர் இஷாம் ஜலீல் தெரிவித்துள்ளார். அம்னோவில் இருந்து விலகியவர்களை விடவும் ஜாஹித் ஹமீடியால் வெளியேற்றப்பட்டவர்களே அதிகம் என்று கடந்த 2023ஆம் ஆண்டு அம்னோவில் இருந்து வெளியேற்றப்பட்ட இசாம் ஜலீல் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தல் முடிந்ததும் தம்மை போன்ற விசுவாசிகளை அம்னோவில் இருந்து வெளியேற்றிய ஜாஹித் இப்போது மீண்டும் அழைக்கிறார் என்றால் ஜாஹித்துக்கு வேற உள்நோக்கம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அமாட் ஜாஹித் உண்மையிலேயே நேர்மையானவராக இருந்தால் நீக்கப்பட்ட மற்றும் இடைநீக்கம் செய்யப்பட்ட கட்சி உறுப்பினர்களிடம் நேரில் மன்னிப்பு கேட்பதன் மூலம் தனது ஈகோவை குறைக்குமாறு இசாம் ஜலீல் அறிவுறுத்தினார். அம்னோ எப்போது டிஏபியுடன் இணைந்ததோ அப்போதே அதன் தனித்துவத்தையும் மகத்துவத்தையும் இழந்துவிட்டது என்று இஷாம் ஜலீல் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கி வணிகத்தை நடத்தியதாக நம்பப்படும் 81 வெளிநாட்டினரை ஜொகூர் குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. இன்று காலை ஜொகூர் பண்டான் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் சோதனை மேற்கொண்டதில் தொழிலாளர் உரிமம் இல்லாத வெளிநாட்டினர் சமையல் பொருட்களை மலிவு விலையில் விற்பனை செய்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் பங்களாதேஷ், இந்தியா, இந்தோனேசியா, பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் நேபாள் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொழிலாளர் உரிமம் இல்லாது சட்ட விரோதமாக வேலை செய்து வந்த சம்பந்தப்பட்ட 81 பேரும் 17 முதல் 52 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட 81 பேரும் மேலதிக விசாரணைக்காக பண்டான் குடிநுழைவுத்துறை அலுவலகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கெந்திங் ஹைலாண்ட்ஸுக்கு செல்லும் சாலையில் ஒரு கார் வேகமாக சென்று ஆபத்தான முறையில் நகர்வதை காட்டும் வைரல் வீடியோவில் காணப்பட்ட ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். மார்ச் 2ஆம் தேதி டிக்டாக்கில் வைரலான 14 வினாடி வீடியோவை அதிகாரிகள் கண்டறிந்ததாக பெந்தோங் காவல்துறை தலைவர் ஜைஹாம் ககாத் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் ஓட்டுநர் பல மூலைகளிலும் காரை அலட்சியமாக ஓட்டிச் சென்றது தெரிய வந்தது. இது மற்ற சாலை பயணர்களுக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்த வீடியோ கிளிப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபரை அடையாளம் காண போலீசார் முயற்சிகளை தொடங்கியதாக ஜைகாம் கூறினார். நேற்று காலை 11 மணி அளவில் பெந்தோங் காவல் நிலையத்தில் 29 வயதுடைய ஒருவர் தானாக முன்வந்து ஆஜரானதாக அவர் மேலும் கூறினார். சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் வாகனத்துடன் அவர் வந்திருந்தார். சந்தேக நபர் பின்னர் கைது செய்யப்பட்டார். மேலும் வாகனம் மேலதிக நடவடிக்கைக்காக பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜைஹாம் கூறினார். சந்தேக நபருக்கு நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட சிறுநீர் பரிசோதனையில் நோய் தொற்று எதுவும் இல்லை என்று தெரிய வந்தது. இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 42 ஒன்றின் கீழ் பொறுப்பற்ற மற்றும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதற்காக விசாரிக்கப்படுகிறது. கூச்சிங் ஸ்ரீ அமான் பகுதியில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 வயது சிறுவன் உயிரிழந்தான். இந்த சம்பவம் இன்று அதிகாலை தமான் செந்தோசா இந்த பகுதியில் நடந்ததாக சராவாக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. அதிகாலை சுமார் 3 மணி அளவில் அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து ஸ்ரீ அமான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இந்த தீ விபத்தில் 2 மாடிகள் கொண்ட வீடு முழுவதுமாக எரிந்து நாசமானது. வீட்டின் மேல் தளத்தில் 9 வயது சிறுவனின் கருகிய உடல் கண்டெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் அந்த உடல் மேல் அதிக நடவடிக்கைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த விபத்தில் 41 வயது பெண் மற்றும் 65 வயது ஆண் தீக்காயம் அடைந்து ஸ்ரீ அமான் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். மேலும் 40 வயது பெண், 13 வயது சிறுமி மற்றும் 15 வயது சிறுவன் ஆகியோர் கால்களில் தீக்காயம் அடைந்த நிலையில் பொதுமக்களின் உதவியுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காப்பாரில் நடந்த துப்பாக்கிச் சூடு மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் இருவரில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான காரணம் குறித்து போலீசார் இன்னும் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை காலை ஜலான் கராத்தாபி லாமாவில் நடந்த இந்த சம்பவம் தவறான புரிதலில் இருந்து உருவானதாக நம்பப்படுகிறது என்று வடகிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் எஸ் விஜயராவ் தெரிவித்தார். இந்த கட்டத்தில் தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் விசாரணைக்கு உதவ 5 பேரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்துள்ளதாகவும் சம்பவத்தின் நோக்கம் மற்றும் காரணத்தை காவல்துறையினர் தீர்மானிக்க உதவுவதில் அவர்களின் வாக்குமூலங்கள் முக்கியம் என்றும் அவர் கூறினார். தொடர்புடைய தகவல்கள் இருந்தால் விசாரணைக்கு உதவ மேலும் சாட்சிகளை அழைக்கலாம் என்று அவர் கூறினார். முதற்கட்ட விசாரணையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 சந்தேக நபர்கள் கம்போங் பெராபாட்டில் ஒரு தொழிலாளி மீது துப்பாக்கிச் சூடு நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது. பாதை மாறி சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது கார் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி காயமடைந்தார். லிங்காரான் புத்ராஜியாவில் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதியதாக போலீசாருக்கு புகார் கிடைத்ததாக சிப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் நூர் இசாம் பகாமான் தெரிவித்தார். சம்பவ இடத்தை அடைந்ததும் 20 வயது மாணவர் ஓட்டிச் சென்ற கார் இடதுபுறம் திசை மாறி ஒரு வழுக்கும் சாலையில் நுழைந்து காரின் இடது பக்கத்தில் பின்னால் இருந்து வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளின் வலது பக்கத்தில் மோதியதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இதன் விளைவாக ஏற்பட்ட விபத்தில் 30 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் காயமடைந்ததாகவும் 2 வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். கார் ஓட்டுநர் சிப்பாங் காவல் தலைமையகத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஓட்டுநர் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் இருவரும் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமங்களை வைத்திருக்கிறார்கள் என்று விஜயராவ் கூறினார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.